ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டல் லேர்னிங். ஹண்டல் லேர்னிங்கில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழோட டைம் மேனேஜ்மெண்ட். கட்டுரை எழுதணும் மேம், 5 மார்க் எழுதணும் மேம், இவ்வளோ எழுதணும், ஆனால் எனக்கு டைமே பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு செக்ஷனுக்கும் எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மேம் சொல்ல போகிறேன். ஸோ பார்ட் 1 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 எழுதணும். ஒரு 1 மார்க்கு 1 மினிட். ஸோ 15 மினிட்ஸில் முடிச்சிடுங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பிரிவு 1 பிரிவு 2, அதாவது செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்கும். ஸோ பிரிவு 1க்கும் பிரிவு 2க்கும் 10 நிமிஷம் எடுத்தாலும் சரி, இல்லை 8 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்தாலும் சரி, மொத்தமாக 20 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடணும். பிரிவு 3, அதாவது பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, பிரிவு 1 பிரிவு 2 பிரிவு 3 இருக்குது. ஸோ அதுவுமே ஒன்றுக்கும் 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் எடுத்திங்கன்னா 30 நிமிஷத்தில் நீங்கள் அதையும் முடிச்சிடணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், 5 மார்க்குக்கும் 8 மார்க்கும் நல்லா டைம் கொடுத்து உங்களால் நல்லா பாக்ஸ் எல்லாம் போட்டு அண்டர்லைன் பண்ணி சப்ஹெட்டிங்ஸ் எழுதி நீட்டாக எழுத முடியும். ஸோ பார்ட் 4 5 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மார்க்கும் 10 நிமிஷம் எடுத்துட்டிங்கன்னா 5 5 மார்க்கு 50 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்ட் 5 அதாவது 8 மார்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எழுதணும். ஒரு 8 மார்க்ஸ்க்கு 20 நிமிஷம். ஏன்னா முன்னுரை முடிவுரை அதுக்கப்புறம் உள்ள சப்ஹெட்டிங்ஸ் அதோட வந்து நீங்கள் திருக்குறள் ஏதாவது எழுதுறதா இருந்தால் அதுக்கு பாக்ஸ் போட்டு நீட்டாக காமிக்கணும். ஸோ ஒரு 8 மார்க்கு நீங்கள் 20 மினிட்ஸ் எடுத்தால் 3க்கு மொத்தம் 60 நிமிஷம். ஸோ நம்ம மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 வரைக்கும் சேர்க்கும் போது நீங்கள் 170 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அப்படின்னா மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்தில் கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, ஏதாவது கொஸ்டின்ஸ் விட்டுருக்கீங்களா, அதை நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த 10 நிமிஷம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன். தமிழை பொறுத்த வரைக்கும் சரி, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சரி, பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும்ப்பா. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பகுதி 1, அதாவது 1 மார்க் எழுதுறீங்கன்னா பகுதி 1 எழுதிக்கோங்க. ஒரு மதிப்பெண் வீணா அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. சைடில் எழுதிட்டு இப்படி இங்கே பாருங்கள், அந்த மார்ஜினுக்கு இந்த பக்கம் கொஸ்டின் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன், இல்லை என்ன ஆவா இல்லை ஈயா ஆப்ஷன் போட்டு பதில் எழுதிட்டு 15 1 மார்க் எழுதுனதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தால் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுங்க. ஓகே, அங்கேருந்தே கண்டினியூ பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பேஜில் பகுதி 2 மதிப்பெண் வினான்னு போட்டுட்டு பிரிவு 1, ஏன்னா அது பிரிவு 1 தான் இருக்குது. ஸோ பிரிவு 1 அதுலேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கணும்ப்பா. இந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் விட்டு பதில் எழுத ஆரம்பிங்க. இல்லை அந்த பதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் எழுதலாம். உங்களுக்கு நீங்கள் பாயிண்ட்டாகவும் எழுதலாம், ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதலாம். ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மார்க் இல்லை 4 2 மார்க் அவ்வளோதான். அதுக்கு மேலே எழுதிடாதீங்க ஒரு பேஜில். நல்லா 2 2 மார்க் நடுவில் இந்த ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்கணும். ஓகேயா. அதே மாதிரி பிரிவு 2 அப்படிங்கும்போது இதே மாதிரி எழுதிக்கோங்க. பிரிவு 2 அதே மாதிரி பார்ட் 3, அதாவது அந்த 3 மார்க்ஸுமே அந்த இலக்கணமே எழுதும் போது இந்த அழகீடு வாய்ப்பாடெலாம் எழுதுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிக்கணும். ஓகேயா. அந்த சொல் எடுத்து எழுதணும், அதுக்கான வாய்ப்பாடு அதெல்லாமே கரெக்டாக நீட்டாக பாக்ஸ் போட்டு எழுதி காமிங்க. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டுரையோட தலைப்பு என்னன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க. குறிப்பு சட்டம்னா முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். நடுவில் அவங்க 5 டாபிக் கொடுத்துருங்க. 5 டாப்பிக்குமே எழுதி முன்னுரைக்கு வந்து ஒரு திருக்குறள் எழுதுறீங்கன்னா அதை இப்படி பாக்ஸ் போட்டு காமிங்க. அப்புறம் அடுத்தடுத்த டாபிக் எழுதுங்க. அந்த டாப்பிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைனுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் உங்கள் பேப்பர் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ முடிவுரை எழுதிட்டு முடிவுரையில் ஒரு பழமொழி எழுதுனீங்கன்னா அதையும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது கடிதமும் அதே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போடுங்க. கொஸ்டின் நம்பர் எதுவோ அதை போட்டு அதுக்கப்புறம் என்ன அனுப்புனர் பெறுநர், அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஐயா, பொருள் இருக்கணும், அதுக்கப்புறம் நன்றி இருக்கணும், அதெல்லாமே கொஞ்சம் அப்புறம் உரைமேல் முகவரி இருந்தால் அதுவுமே இருக்கணும். ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக சென்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அது எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஓகேயா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே பாருங்கள், மேம் ஸ்பேஸ் விடல, இங்கே கரெக்டாக நீங்கள் ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். இங்கே எனக்கு இடம் இல்லைங்கனாலும் ஸ்பேஸ் விடல, பட் இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைனாலுமே அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் நீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்கள் ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை பற்றி பயப்படுற எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் 1 மார்க்கும் அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ட் 2 இருக்கு இல்லையா, பார்ட் 2ல் 2 பிரிவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதி முடிக்கிற வரைக்குமாச்சு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 3 பக்கம் 4 பக்கம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும்போது அவங்களே பின்னாடி வர ஓகே இவங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தான் எழுதுவாங்க போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக ரொம்ப செக் பண்ண மாட்டாங்க. ஓகே ஏன்னா நிறையா பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு ரொம்ப வருதுன்னு சொல்கிற எல்லாத்துக்குமே தான் இந்த விஷயத்தை மேம் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதே நேரத்தில் பயப்பட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பொதுக்கட்டுரையே கேட்டாலுமே அவங்க கொடுத்து குறிப்பு சட்டமும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்து உங்களால் முடிஞ்ச ஒரு திருக்குறளோ பழமொழியெல்லாம் எழுதி எவ்வளோ உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
புரியுதா? ஸோ அதனால் பயம் வேண்டாம். ஓகே, அச்சமின்றி படிப்போம், சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம்.